இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதலும் கடைசியமா சொல்றேன் பாரதி, மித்ராவோட வாழ்க்கையில குறுக்க நிக்காத. அது உனக்கு நல்லதில்ல. நான் எதுவுமே பண்ண போறதில்ல சார். ஆனா நியாயம் என் பக்கம் இருக்கு. அதனால்தான் ஆதியை இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அந்த விதி இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்ல சார். எங்க 2 பேரையும் அந்த விதி சேர்த்து வைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. பாரதி, நீ பேசுறத கேட்க ரொம்ப நல்லதா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? நீ நம்பிக்கிட்டு இருக்கியே அந்த விதி, அது உங்களை பிரிக்காம இருக்கணுமே. எதுக்கு பிரிச்சு மறுபடியும் சேர்த்து பிரிச்சு சேர்த்து? நல்லாவா இருக்கு? கூட்டி கழிச்சு பாரு பாரதி, கணக்கு தப்பாதான் வரும். என்ன பாரதி, டிராமா பண்றியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னோட வாழ்க்கையில ஆதியோட சாப்டர் க்ளோஸ். புரியல? முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அந்த விதி மறுபடியும் உங்களை சேர்த்து வச்சா கூட ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன் பாரதி. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உனக்கு? புரியணும். புரியலன்னா நான் புரிய வைப்பேன். வா மித்ரா, இவ கூடலாம் என்ன பேச்சு? பாரதி முகமே சரியில்லையே. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அட பாவிகளா! இந்த திலகாவோட சந்தேகம் என்னைக்கும் பொய்யா போனதா சரித்திரமே கிடையாது. கண்டுபிடிச்சிட்டேன்ல. இவங்க 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி. ஆதியோட பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிக்கணும்னு நான் ஒரு கேனச்சி எங்கெங்கயோ தேடிக்கிட்டு போனேன். கடைசியில பார்த்தா இவ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கா. ஏய், விடமாட்டா இந்த திலகா. இப்பவே இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்லிட்டு அப்புறமா உங்களை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஐயோ, என்னம்மா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஒன்னதான் தேடுறேன். என்ன தேடினீங்களா? ஆமா பாரதி, எனக்கு பால் பாயசம் குடிக்கணும்னு காலையில இருந்து வாய் நமங்குது. நீ தான் பால் பாயசம் வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, அதான் உன்னை செய்ய சொல்லி குடிக்கலான்னு வந்தேன். அப்படியா? பாரதி, பால் பாயசம் செஞ்சு தரியா? சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் வரேன். நான் போறேன், நீ பின்னாடியே வா. எதுக்கு வந்திருப்பாங்க? ஆனா அவங்க பேச்சுல உண்மை தெரியலையே. சரி, பாத்துக்கலாம். என் வீட்டுல நான் ராணி மாதிரி இருந்தேன். ஐயோ பாவம், நீ இங்க தனியா கஷ்டப்படுறியே, உன் கூட கொஞ்ச நாள் வந்து இருக்கலான்னு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? இப்ப அதுக்கு என்னமா? ஏய், ஆதியோட பொண்டாட்டிய நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி. என்னது? கண்டுபிடிச்சிட்டியா? என்னமா சொல்ற? ஆமாடி, நாம ஊரெல்லாம் தேடினமே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கா. அது வேற யாரும் இல்ல, இந்த பாரதி தான். ஏய், சத்தியமா இதுதாண்டி உண்மை. நான் அவங்க 2 பேரோட கல்யாண போட்டோவே பார்த்தேன். ஏய், ஏன்டி இப்படி பாக்குற? என்னடி ஆச்சு உனக்கு? ஏமா இப்படி கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு சொல்ல போய் பெரிய பிரச்சனை ஆயிடுமா? இங்க பாரு, வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா நீ? ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி இனிமே வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறமா? மா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டயும் பேசாதமா. பைத்தியம் பைத்தியம், நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டி.
இத பாரு, என் கூட வா. நான் பார்த்த அந்த போட்டோவை உனக்கு காமிக்கிறேன். வா, அப்பாவது நம்புறியான்னு பார்க்கலாம். வாடி. என்னமா பண்ற? இத பாரு, நீ வா சொல்றேன். ப்ரூஃப் கட்டல, அப்பதான் நீ நம்புவ. வா, வாங்குறேன்ல. இந்த நோட்ல தானே பார்த்தேன். இப்ப எங்க போச்சு? இங்க இருந்தது எங்க போச்சு? காணுமே. மா, என்னமா ஆச்சு உனக்கு? ஏய், இதுக்குள்ள தாண்டி இருந்துச்சு. இப்ப பார்த்தா காணும். அதுக்குள்ள எங்கம்மா போச்சு? அதான் எனக்கும் தெரியல. கால் மனுஷன் டீ குடிக்க போச்சா? ஏமா இப்படி எல்லாம் பண்ற? ஓ பேச்ச நம்பி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடி. எங்க அப்பா சத்தியமா நிஜமா அதுல பார்த்தேன்டி. ஆனா இப்ப காணோண்டி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்மா. யாராவது பாக்குறதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாமா போலாம். அம்மா வாமா, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். கொஞ்சம் இருடி. மோ, விடுமா. கையிடு. ஐயோ, சும்மா தேவையில்லாம என்னடி பண்ற? பேசாம இரு. ஐயோ, ஏய், ஏன்டி இப்படி பண்ற? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா போலாம். ஐயோ இல்லடி, நான் பார்த்தேன்டி. என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். என்ன நம்புடி. என்ன மாய மந்திரமோ தெரியல. இப்ப அதுக்குள்ள அந்த போட்டோவை காணோம். நான் சொல்றது சத்தியம்டி. மா, சொன்னா கேளு. வாமா, ஐயோ, வாமா, வா போலாம். வா. பாரதி இன்னும் இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கலா? இது நமக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து தான். நீ ஆதியோட வாழ்க்கையில மட்டும் இல்ல பாரதி, இந்த போட்டோல கூட ஆதியோட இருக்க கூடாது. என்ன பண்ற மித்ரா? இந்த போட்டோவை எதுக்காக நீ வச்சிருக்க? இதென்ன வம்பா போச்சு? ஏன் கல்யாண போட்டோவை நான் வச்சிருக்கேன், அதையே வச்சிருக்கேன்னு நீ கேள்வி கேக்குற பாத்தியா? அதுதான் காமெடியா இருக்கு. விடு பாரதி, கைய விடு. விடு. அது சரி, இப்ப எதுக்கு என்னோட போட்டோவை கிழிக்க ட்ரை பண்ற? அசிங்கமா இல்ல? ஹே, இந்த போட்டோ வச்சு என்ன எல்லாத்தையும் மாத்திரலாம் நினைக்கிறியா? மித்ரா, இந்த போட்டோவை நான் காமிக்கணும்னு நினைச்சிருந்தா அதை என்னைக்கோ பண்ணிருப்பேன். ஆதி விஷயத்துல நான் கடவுளை நம்புறேன். என்னை விட்டுட்டு போன ஆதிய அந்த விதிதான் என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அது கண்டிப்பா அவரோட என்னை சேர்த்து வைக்கும்னு நான் நம்புறேன். அந்த நாள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இன்னொருத்தங்க வாழ்க்கைன்னு தெரிஞ்சும் அதை அழிச்சிட்டு அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உனக்கு முன்னாடி நான் கண்டிப்பா ஆதியோட சேர்ந்து வாழ்வேன்.